திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனம் மீது லாரி மோதி விபத்து குறித்து சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்கலாம். ராஜன், இது குறித்த முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. பிரியா, தென்காசி மாவட்டம் தமிழக கேரள எல்லை பகுதியான திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகமாக வந்த கனரக வாகனம் ஒன்று இருசக்கர வாகனத்தில் மோதிய சிசிடிவி காட்சி என்பது தற்போது பெரும் வைரலாகி பரபரப்பான ஒரு சூழல் வந்து கொண்டிருக்கிறது. அதாவது தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து நாள்தோறும் ஏராளமான கனரக வாகனங்களில் கேரளாவுக்கு தேவையான காய்கறிகள், அரிசி, ஜல்லி, மணல் உள்ளிட்டவைகள் கேரளாவுக்கு கொண்டு செல்லப்பட்டு வரும் நிலையில் இந்த லாரிகள் அளவுக்கு அதிகமாக வேகங்களில் சாலைகளில் செல்வதால் ஆங்காங்கே விபத்துகளும் ஏற்படுத்த சம்பவம் என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. குறிப்பாக பெரிய அளவிலான கனரக வாகனங்கள் இந்த சாலைகளில் செல்லும் போது இந்த சாலைகளில் பயணிக்கும் வாகன ஓட்டிகள் மிகுந்த அச்சத்துக்கு உள்ளாகி வரும் நிலையில் தற்போது திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த அந்த கனரக வாகனம் என்பது மோட்டார் சைக்கிள் மீது அதிவேகமாக வந்து கனரக லாரியானது மோதிவிட்டு நிற்காமல் செல்லும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது கேரளா மாநிலம் எடமன் பகுதியைச் சேர்ந்த சோபனா வயது 60 என்பவர், அவரது மருமகனான அஜித் 24 என்பவரும் சேர்ந்து புனலூர் நோக்கி மோட்டார் சைக்கிள் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த கனரக லாரியானது மோட்டார் சைக்கிள் மீது மோதி விபத்தை ஏற்படுத்திவிட்டு அருகாமையில் இருந்த கடைக்குள் நின்று கொண்டிருந்த சிறு குழந்தை மீது இடிக்க சென்ற தருவாயில் அங்கு நின்று கொண்டிருந்த அவரது தாய் அச்சமடையாமல் சாமர்த்தியமாக அந்த குழந்தையை மீட்டுள்ளார். இந்த நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வைரலாகி வரும் நிலையில் இந்த விபத்தில் படுகாயமடைந்த சோபனா திருவனந்தபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக தென்மலை போலீசார் வழக்கு பதிவு செய்து அதிவேகத்தில் வந்த மோட்டார் சைக்கிள் மீது இடித்துவிட்டு நிற்காமல் சென்ற லாரியை சில கிலோமீட்டர் தொலைவில் மறித்து பிடித்து அந்த ஓட்டுநரிடம் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக இந்த தமிழக கேரள எல்லை பகுதி என்பது ஒரு கனரக வாகனங்கள் மற்றும் டூரிஸ்டுகள் அதிக அளவில் பயணிக்கும் கூடிய சாலை என்பதால் இந்த மாதிரியான விபத்துக்கள் என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் வேக கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும் என்று அந்த வாகன ஓட்டிகளும் அந்த பகுதியில் உள்ள மக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரியா, விவரங்களுக்கு நன்றி ராஜன்.